என்னுடைய நண்பர்களே, நீங்க பேசும்போது அடிக்கடி பயன்படுத்துற ரொம்ப அழகான சின்ன சொல் இருக்கு தமிழ்ல. கிட்ட அப்படின்னு. இந்த கிட்ட என்ற சொல்ல நாம சிங்கள பேச்சு மொழியோட ஒப்பிட்டு பார்த்தா, அந்த சொல்லிலிருந்து சிங்களத்துக்கு எத்தனை பொருள் தரும்? தெரியுமா உங்களுக்கு அத பத்தி? உண்மையாவே அந்த சொல்லிலிருந்து சிங்களத்துக்கு 9 பொருள் தரும். வாங்க போய் பார்க்கலாம். சரி, இந்த கிட்ட என்ற சொல்லுக்கு சிங்களத்தில் எத்தனை பொருள் இருக்கு? 9 பொருள் இருக்கு. அந்த 9 பொருள் தான் நான் இதுல கொடுத்திருக்கு. பாருங்க, காவ, இதுல காவ இல்ல, காவ. அடுத்தது காவட்ட, காவட இல்ல, காவட்ட. அடுத்தது லங்க, லக இல்ல, லங்க. அடுத்தது லங்கட்ட, லங்கட்ட, லங்கட இல்ல, லங்கட்ட. அடுத்தது கிட்டுவ, கிட்டுவ. அடுத்தது கிட்டுவட்ட, கிட்டுவட இல்ல, கிட்டுவட்ட. அடுத்தது கென், கென் இல்ல, ஜிஇ, கே, கென். அடுத்தது ட, ட இல்ல, ட. அடுத்தது எக்க. சரி, இப்ப நாம இதற்கான உதாரணங்களை பார்ப்போம். எனக்கிட்ட பணம் இல்ல, அவங்க கிட்ட பணம் இருக்கு. தமிழ்ல இப்படி சொல்லும் போது இத சிங்களத்தால 3 முறையில சொல்லலாம், 3 விதமா சொல்லலாம். எனக்கிட்ட பணம் இல்ல, மமகாவ சல்லின இல்லைன்னா மங்காவ சல்லின. சுருக்கமா சொல்லும் போது மங்காவ அப்படின்னு நாம சொல்லுவோம். மமகாவ மங்காவ ரெண்டும் ஒன்றுதான். எனக்கிட்ட பணம் இல்ல, மங்காவ சல்லின, அவங்க கிட்ட பணம் இருக்கு, ஏகாவ சல்லி தீரும். ரெண்டாவது முறை மல்லங்க சல்லின, ஏலங்க சல்லி தீரும். இதுல மல்லங்க மமலங்க அப்படி 2 விதமா பயன்படுத்தலாம். அடுத்தது மட்ட சல்லின, ஏட்ட சல்லி தீரும். அப்படி தமிழ்ல எனக்கிட்ட பணம் இல்ல, அவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படி என்று சொன்னா சிங்களத்தில் இப்படி 3 விதமா சொல்லலாம். மீண்டும் பார்ப்போம் நாம. மமகாவ சல்லின, ஏகாவ சல்லி தீரும். மல்லங்க சல்லின, ஏலங்க சல்லி தீரும். மட்ட சல்லின, ஏட்ட சல்லி தீரும். நீங்க அவங்க கிட்ட இருக்காம அப்பா கிட்ட இருங்க. அதுவும் சிங்களத்தால 3 விதமா சொல்லலாம். நீங்க அவங்க கிட்ட இருக்காம ஒயா ஏகாவ இன்னத்துவ, அப்பா கிட்ட இருங்க தாத்தகாவ இன்ன. அடுத்த முறை ஒயா ஏலங்க இன்னத்துவ, தாத்தலங்க இன்ன. அடுத்த 3வது முறை ஒயா ஏயக்க இன்னத்துவ, தாத்தைக்க இன்ன. நீங்க அவங்க கிட்ட இருக்காம அப்பா கிட்ட இருங்க அப்படின்னு சொன்னா எப்படி எப்படி சிங்களத்தில் சொல்லலாம்? ஒயா ஏகாவ இன்னத்துவ, தாத்தகாவ இன்ன. ஒயா ஏலங்க இன்னத்துவ, தாத்தலங்க இன்ன. ஒயா ஏ எக்க இன்னத்துவ, தாத்தைக்க இன்ன. நாம ஒருத்தருக்கு கால் பண்ணி இப்படி சொல்லுவோம், நீங்க சரியா 8 மணிக்கு பேங்க் கிட்ட இருங்க அப்படின்னு சொன்னா அதையும் சிங்களத்தால 3 முறையில சொல்லலாம். இப்படி ஒயா அட்டட்ட பேங்குவகாவ இன்ன. நீங்க 8 மணிக்கு பேங்க் கிட்ட இருங்க. ஒயா அட்டட்ட பேங்குவகாவ இன்ன. ஒயா அட்டட்ட பேங்குவ லங்க இன்ன. ஒயா அட்டட்ட பேங்குவ கிட்டுவ இன்ன. சொன்னபடி நானும் சரியா 8 மணிக்கு பேங்க் கிட்ட போய் பார்க்கும்போது அவர் இன்னும் வரல. அந்த மாதிரி சூழ்நிலையில நான் அவருக்கு கால் பண்ணி, நான் பேங்க் கிட்ட வந்திருக்கேன், நீங்களும் பேங்க் கிட்ட வாங்க. அதையும் சிங்களத்தால 3 முறையில சொல்லலாம். நான் பேங்க் கிட்ட வந்திருக்கேன். மம பேங்குவ காவட்ட ඇවිල්ලා ඉන්නේ. நான் பேங்க் கிட்ட வந்திருக்கேன். மம பேங்குவ காவட்ட ඇවිල්ලා ඉන්නේ. நீங்களும் பேங்க் கிட்ட வாங்க. ஒயா பேங்குவ காவட்ட என்ன. அடுத்தது මම බැංකුව ළඟට ඇවිල්ලා ඉන්නේ.
ඔයත් බැංකුව ළඟට එන්න. அடுத்த முறை வந்து මම බැංකුව කිට්ටුවට ඇවිල්ලා ඉන්නේ. ඔයත් බැංකුව கிட்டுவட்ட என்ன. அடுத்த விஷயம் வந்து நாம் ஒரு இடத்தை கேட்கும் போது, உதாரணமா நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். நம்மளோட இருக்கிற ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்திருக்கு. நாம ஒருத்தரை பார்த்து கேட்கணும், இங்க கிட்ட பாமசி ஒன்று இருக்கு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நாம இந்த ரெண்டு சொற்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒரு இடத்தை கேட்கும் போது இங்க கிட்ட பாமசி ஒன்று இருக்கா, மேலாக பாமசியா තියෙනවද, මේ කිට්ටුව පාමසියක් තියෙනවද, ඉඟ கிட்ட හොටෙල් ஒன்று இருக்கா, මේ ළඟ හොටෙල් එකක් තියෙනවද, මේ කිට්ටුව හොටෙල් එකක් තියෙනවද, මේ ළඟ சாப்பாடு கடை ஒன்று இருக்கா, இங்க கிட்ட சாப்பாடு கடை ஒன்று இருக்கா, මේ ළඟ කෑම කඩයක් තියෙනවද, මේ කිට්ටුව කෑම කඩයක් තියෙනවද. அந்த மாதிரி ஒரு இடத்தை கேட்கும் போது நாம மேகாவ இங்க கிட்ட பாமசி ஒன்று இருக்கா, இங்க கிட்ட ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கா அப்படி கேட்கும் போது மேகாவ ஹாஸ்பிட்டல் එකක් තියෙනවද அப்படின்னு கேட்க கூடாது. මේ ළඟ ஹாஸ்பிட்டல் එකක් තියෙනවද, මේ කිට්ටුව ஹாஸ்பிட்டல் එකක් තියෙනවද அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். அடுத்த விஷயம் வந்து கென். இந்த கென் என்ற சொல்ல நாம எப்படி பயன்படுத்துவோம். அப்பா கிட்ட கேளுங்க, தாத்தகின் அஹான் இல்லைனா தாத்தகின் இல்லன். இந்த கேளுங்க என்ற சொல்லுக்கு சிங்களத்துல ரெண்டு மீனிங் இருக்கு, இல்லன்ன அஹான். அம்மா கிட்ட கேளுங்க, அம்மகின் அஹான், அம்மகின் இல்லன். அக்கா கிட்ட கேளுங்க, அக்ககின் இல்லன், அக்ககின் அஹான். நான் அண்ணா கிட்ட இருந்து இதை படிச்சேன், මම අයියාගෙන් මේක ඉගෙන ගත්තා. அப்பா கிட்ட இருந்து இது படிச்சேன், மம தாத்தாகின் மேக்கு இගෙන ගත්තේ. அந்த மாதிரி அந்த சூழ்நிலையை பார்த்து தான் பயன்படுத்தணும். அடுத்தது வந்து இந்த பொருள். அவர்கிட்ட கொடுங்க, யார்கிட்ட දෙන්න, தம்பி கிட்ட கொடுங்க, மல்லிட்ட දෙන්න, நண்பன் கிட்ட கொடுங்க, யாழ்வாட දෙන්න. அப்ப சார் கிட்ட இந்த புத்தகத்தை காட்டுங்க, சார்ட்ட මේ පොත පෙන්නන්න. கொண்டு வந்து எனக்கிட்ட காட்டுங்க, අරගෙන ඇවිල්ලා මට පෙන්නන්න, අරගෙන ඇවිල්ලා මට පෙන්නන්න. கொண்டு போய் மாமா கிட்ட காட்டுங்க, அරගෙන ගිහිල්ලා மாமாට පෙන්නන්න. அதே மாதிரி எனக்கிட்ட சொல்லிட்டு போங்க, මට කියලා යන්න. பிரின்சிபல் கிட்ட சொல்லுங்க, பிரின்சிபல்கிட்ட කියන්න. நீங்க போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க, எனக்கோட அம்மாட்ட கேளு அண்ணன். அப்ப இந்த கிட்ட என்ற சொல்ல பயன்படுத்தி சிங்களத்தால சொல்ல இயலாத அளவுக்கு வசனங்களை உருவாக்கலாம். யாராலையும் சொல்ல முடியாது, அவ்வளவு தான் இவ்வளவு தான் அப்படி என்று. சில வேளை சிலருக்கு சின்ன சின்ன டவுட் இருக்கலாம், அப்படி வரலாமா இப்படி வரலாமா அப்படி என்று டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன். அதோட இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் அனைவருக்கும்.